நான் எங்கே போனாலும் மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லிடுவேன். சில நேரத்தில் அது உண்மைகளை பேசும்போது கசப்பாக இருக்கும். இருந்தாலும் கசப்பான மருந்து தான் நல்ல வியாதிகளை போக்கும். அதனால் எனக்கே உண்டான சில இதில் பேசுகிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காது. கடந்த 10 ஆண்டுகளாகவே தயாரிப்பாளர் சங்கம் சரிவர நடைபெறவில்லை. சில உண்மைகளை நாம் ஒத்துக்கொண்டால்தான் அதை சரி பண்ண முடியும். அதற்காகத்தான் சொல்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய வீக்னஸே உண்மைகளை பேசுறது. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன நினச்சிக்கிறதுன்னா அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த், அதுதான் என்னுடைய பலன். அதை என்னென்னமோ பண்ணிடணும். நாங்கள் என்னை போன்ற ஒரு சிலர்லாம் ட்ரை பண்ணோம். கோமணம் கட்டின ஊரில் வேட்டி கட்டின பைத்தியக்காரன்ற மாதிரி நான் தெரியாதனமாக வேட்டி கட்டிட்டு போயிட்டேன். எல்லாரும் வேட்டி கட்டி இருக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. என் வேட்டியை தான் உருவலை, மற்றதெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஆரம்பம் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கிடைத்திருக்கிறது. அதில் இளைஞர்கள் உங்கள் தலையிலே, விஷால் அவர்கள் தலையிலே வைத்திருப்பது தலைவர் என்ற கிரீடம். அது கிரீடம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தலையிலே வைக்கப்பட்ட முள் கிரீடம் என்பதை தயவு செய்து அவர் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண கிரீடம் அல்ல, முள் கிரீடம். அவர்கள் இனிமேல் படுக்க போவது முள் படுக்கை. எப்படி திரும்பி படுத்தாலும் குத்தும். ஏன்னா நல்லதை மட்டும் பேசிட்டு போறது ஏன்னா எங்க சங்கத்தில் இது ஒரு கெட்ட பழக்கம். யாரும் நல்லா இருந்துடக்கூடாது, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. யாரும் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்களே நிரந்தரமா தலைவராகிடுவாங்க. அதனால என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க சமாளிக்கணும். இங்கே தான் இருக்குது உங்களுடைய சக்தி. சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் சாதிக்க போவதெல்லாம் நிறைய இருக்குது உங்கள்கிட்ட. நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறது. இனிமே நீங்க நாங்கன்னு பேச முடியாது. நாம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நடிகர் சங்கத்தில் இருந்தவரை நீ அங்கேயேப்பா இருக்கிற, இங்கே வான் பிடிச்சி பிடிவாதமா எடுத்துட்டு, ஐயோ சாரி அப்படிதான் எதையாவது பேசுகிறேன். நல்லதுக்குதான் இல்லை அவனுக்கு நல்லதா அப்படின்னு கூட்டிட்டு வந்தவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, இன்று வெற்றி பெற்ற செய்ததும் அவர்தான். ஏன்னா நாங்கள் ஒரு அணியா ஆரம்பிச்சோம், அதை உடைச்சு 2 அணியா பண்ணாரு. எங்களுக்கு 600 ஓட்டு, உங்களுக்கு 470 ஓட்டு. இது ஒரு அணியா இருந்திருந்தா நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. உடைச்சாரு பாருங்க. ஒரு விஷால் அவர்களுக்கு தெரிந்த உண்மை ஒண்ணு, என்னுடைய சொந்தக்காரர்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டுல கூட ஜெயிக்கலாம். ஆனால் அந்த ஓட்டு அவர்களுக்குத்தான் போட வேண்டும் என்று நான் சொன்னேன். அது அவருக்கு தெரியும். ஏனால் அவர்கள் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். எனக்கு சொந்தமாக இருந்தாலும் அவருடைய நண்பர்கள். நீ நண்பர்களுக்கு போடு. சொந்தக்காரன் கூட உன்னை கைவிட்டுருவான், நண்பர்கள் கைவிட மாட்டான். அவங்களுக்கு போடு. ஐயா இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசணும்னா, இந்த கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் லோட் பண்ணோம்னா கரெக்ட் ஆகிடும், இல்லைன்னா ஹேங் ஆகிடும். நம்ம பிரெயின் அப்படித்தான். எல்லாத்தையும் போட்டோம்னா கரெக்ட் ஆகிடுவோம், பைத்தியம் முடிச்சிடும். இது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா க்யூரே பண்ண முடியாது. அதனால் நல்ல விஷயங்களை மாத்திரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவோம், தவறான விஷயங்களை இன்று எரேஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாம் ஒன்றாக இருந்து, ஐயா உங்கள் சின்ன பிள்ளைங்க தான், உங்களை நான் இப்போ கையெடுத்து கும்பிட்றேன்.